உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள். இலங்கையினுடைய வெள்ளப்பெருக்கு சொல்ல முடியாத அளவில் மக்களுக்கு பல்வேறுபட்ட துயரங்களையும் துன்பங்களையும் தந்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறது. வெள்ளம் என்னும் வடியவில்லை, மழையினுடைய தாள அமுக்கங்கள் இருப்பதாக அங்கிருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட சமூக தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே பார்த்திங்க சொன்னால் ஒன்றுபட்டு இணைந்து தங்களுடைய சேவைகளை மக்களுக்கான உணவில் இருந்து சின்ன சின்ன தேவைகளை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் மக்களுடைய அன்றாட தேவையாக இருக்கின்ற உணவு, மருந்து வகைகள், அதே மாதிரி அந்த குழந்தை பிள்ளைகளுக்கான பம்பர்ஸ், அப்படி எல்லா விஷயங்களையும் உடனுக்குடனே எவ்வளவுக்கு எவ்வளவு பகிர முடியுமோ அல்லது கொடுக்க முடியுமோ, மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவற்றை கொடுக்க முடியுமோ தேடி தேடி முடிந்தவரை உதவிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எனக்கு களத்துக்கு வரவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு நாளை மத்தியானத்துக்கு அப்புறமாக அல்லது நாளையிலிருந்து களத்தில் இருப்பேன், மக்களோடு மக்களாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா நேர்லைன் ஊடாக தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே மாவீர தினத்துக்கு வருவேன், அதுக்கப்புறமாக முதல்ல வினயா அவர்களுடைய பிரச்சனை சாவக எச்சரிக்கை வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு வரவில்லை. அதுக்கப்புறமாக மாவீர தினத்துக்கு வருவேன் சொன்னார், வரவில்லை. அதுக்கு அடுத்த நாள் வருவேன் என்று சொன்னார், வரவில்லை. காரணம் அவருக்கு பிடிவராந்தி. இது எல்லாமே நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம். இதுக்கப்புறமாக இப்பொழுது இரவோடு இரவாக பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார். யாழ்ப்பாணம் சென்று கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நாளை மக்களோடு மக்களாக களத்தில் நிற்பேன் அப்படி என்று சொல்லி அவருடைய முகநூல் நேரலையில் தெரிவிச்சிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, டாக்டர் அர்ச்சுனாவுக்கு மீண்டும் அடுத்ததாக புதிதாக இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது. அதாவது புலம்பெயர் தேசத்தினுடைய மக்களை அல்லது தமிழ் மக்களை தான் இழிவாக பேசிவிட்டதாக அல்லது தான் அவர்களை குறையாக பேசிவிட்டதாக சொல்லி பேசியதாக சொல்லி ஒரு ஒலி நாடா, அதாவது அவருடைய வாய்ஸ் கட் ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக தான் இதுவரை யாருடனும் தான் புலம்பெயர் தேசத்து மக்களை தரக்குறைவாகவோ அல்லது அவர்களை தரம் தாழ்த்தி இதுவரை யாருடனும் நான் பேசவில்லை, ஆனால் யார் இதனை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறார். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று சொல்லி தெரியல. ஏன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தின் மக்கள் தன்னுடைய தாய் தந்தையருக்கு அப்புறமாக தான் நேசிப்பது யாரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களை தான் நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா சொல்கிறாரு. இந்த தேர்தலில் கூட இந்த தேர்தலுக்கான அத்தனை பண வசதிகளில் இருந்து அத்தனை ஒழுங்கு வசதிகளையுமே செய்து கொடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் தான் எல்லாவற்றையுமே டாக்டர் அர்ச்சுனாவுக்கு செய்து கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனா தான் எந்த ஒரு தமிழர்களையோ அல்லது புலம்பெயர் வாழ்க்கை தமிழர்களை நான் எந்த விதத்திலுமே நான் தரக்குறைவாக பேசவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ச்சுனா. ஆனாலும் ஒரு சிலர் ஏதோ ஒரு வகையில் அல்லது இப்போ இருக்கின்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தன்னுடைய வாய்ஸில், அதாவது தன்னுடைய குரல் பதிவை தன்னுடைய குரலாக பதிந்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் டாக்டர் அர்ச்சுனாவை நோக்கி பிரச்சனை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை முகம் கொடுப்பது அப்படின்றது உண்மையில இப்போ என்னை பொறுத்தவரையில எல்லாம் கேட்டிங்க சொன்னால் என்னால் எல்லாம் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை முகம் கொடுக்கறது அப்படின்றது கஷ்டமான விஷயம். ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பிரச்சனையை அவர் முகம் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவற்றுக்கான தீர்வுகளும் ஏதோ எங்கிருந்தோ ஒவ்வொரு வகையில் அவற்றை பெற்றுக்கொள்கிறார். அந்த தீர்வுகளுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்வுகள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்று தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வை எங்கிருந்தோ பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொண்டு செல்கிறார். அது அவரால் தான் முடியும். அது எப்படி அவரால் முடிகிறது அப்படின்னு சொல்லி உண்மையில தெரியவில்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் போற்றணும். இந்த விஷயங்களுக்கு சொன்னால் தனியொரு மனிதனாக எந்த மனிதர்களுடைய எந்த நண்பர்களுடைய எந்த உறவினர்களுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனியொரு மனிதனாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராடுவது அல்லது போராடி அவற்றுக்குள்ளே வெளியில வருவது அப்படின்னு சொல்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னென்னு சொன்னால்
சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் எதுக்கால வருகிறது, எந்த விதத்தில் வருகிறது, எந்த ரூபத்தில் வருகிறதுன்னு சொல்லி தெரியாத பட்சத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா தனி மனிதனாக போராடி வென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் வந்து அவருக்கு வந்து நாங்கள் உண்மையில் சல்யூட் அடித்தாலும் போதாது. ஏன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அந்தளவு போராடி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வென்று வெளியில் வந்து மக்களுக்கு நான் நாளையிலேருந்து நான் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த மழை வெள்ளம் மழைப்பெருக்கு காரணமாக உடனடியாக வந்து இந்த யாழ்ப்பாணத்தினுடைய பொருத்தமற்ற கட்டிடங்கள் அல்லது வந்து இந்த தண்ணிகள் அதாவது இந்த நீரோட்டம் இல்லாமல் அதனை தடை செய்து கட்டி இருக்கின்ற அத்தனை கட்டிடங்களையும் இடித்து கொள்ளுமாறு செய்திகள் வழியாக இருக்கின்றன. அதாவது வந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதியினுடைய செயலாளர் யாழ்ப்பாணம் விஜயம் செஞ்சிருந்தார். அவர் வந்து அங்கே இருக்கின்ற எங்களுடைய கடல் தொழில் அமைச்சர் அவர்களோடு மட்டுமில்லாமல் மற்றது வந்து அங்கே எல்லா மாகாண சபை உறுப்பினர்கள் அதிகாரிகளோடு பேசுகின்ற பொழுது இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக வந்து இந்த முறையற்ற ரீதியாக காட்டியிருக்கிற கட்டிடங்களை வந்து உடனடியாக அகற்றுமாறு சொல்லியிருக்காரு. உண்மையில் ஒரு கேவலமான விஷயம் அல்லது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கட்டிடங்களை கட்டுகின்ற பொழுது அந்த கட்டிடத்திலே கட்டுகின்ற பொறியியலாளராக இருக்கலாம், அல்ல படித்த நுட்பவியலாளர்களாக இருக்கலாம், இதுக்கான அனுமதி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் உண்மையில வந்து இதுக்கான அறிவுபூர்வமாக இல்லையா, இவர்கள் உண்மையில படித்துத்தான் அந்த பதவிகளுக்கு வந்தார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதை விட இந்த கார்பெட் ரோட், அதாவது வந்து வீதிகள் அமைத்திருக்கிறாங்க. அந்த வீதிகள் எல்லாமே வந்து கார்பெட் வீதிகள். இந்த கார்பெட் வீதிகள் எல்லாமே என்ன செய்து விட்டார்கள் சொன்னால், கார்பெட் வீதிகளை போடுவதற்காக வீதிகளை உயர்த்தி தண்ணி ஓடுகின்ற அத்தனை வழிகளையும், அதாவது வந்து தண்ணி ஓடுகின்ற அந்த கான் என்று சொல்லுவாங்க, அந்த தண்ணி ஓடுகின்ற மதகுகள் எல்லாவற்றையுமே வந்து தடை செய்து அதன் ஊடாக அவர்கள் வந்து கார்பெட் ரோட் போடுறோம் என்று சொல்லி போட்டு எல்லா வீதிகளையும் உயர்த்தியதால தண்ணியினுடைய ஓட்டம் நீரோட்டம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடை செய்யப்பட்டதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு இவ்வளவு வெள்ளப்பெருக்கு வருகிறது. இந்த கார்பெட் ரோட்டை போட்டு வந்து அந்த பொறியியலாளர்கள் அந்த உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த நீரோட்டத்தை பார்த்து நீரோட்டம் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் நீரோட்டம் போகுவதாக இருந்தால் அதுக்குரிய வழிவகைகளை செய்து இந்த வீதிகளை அமைத்திருந்தார்களா இருந்தால் நிச்சயமாக இந்த நீரோட்டம் வந்திருக்காது என அங்கிருக்கின்ற மக்கள் சொல்கிறார்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறியியலாளர்கள், அதே மாதிரி இந்த வீதி திருத்ததுக்காக கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள், அதாவது அந்த ஒப்பந்தம் எடுத்தவர்கள் எல்லாருமே பணத்துக்காக மட்டுமே இதனை செய்தார்களே ஒழிய எவருமே வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யவில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து அங்கே நிலவுகிறது. இதனால தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பெருக்கு வருவதற்கான காரணம், அடிப்படை காரணமாக இருப்பது இவைகளாக தான் சொல்லப்படும். ஒன்று கட்டிடங்கள், ரெண்டாவது இந்த வீதிகளினுடைய புனரமைப்பு, கார்பெட் ரோட் போட்டது. இந்த ரெண்டு காரணங்களினால தான் இந்த வெள்ளப்பெருக்கு இவ்வளவுக்கு வருவதற்கான காரணமாகிறது. மழை ஒவ்வொரு இடமும் பெய்கிறது, சில வேளைகளில் கூட பெய்கிறது, சில வேளைகளில் குறைய பெய்கிறது. ஆனால் இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக இந்த மழையினுடைய இந்த தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த நீரோட்டம் அப்படின்றது வந்து ஏற்றத்திலிருந்து இருக்கிறதுக்கு தண்ணி ஓடாத பட்சத்தில் அந்த நீரோட்டங்கள் வந்து அப்படியே தடைப்படுகின்ற பட்சத்தில் தான் இந்த வீதிகள் என்ன வெள்ளப்பெருக்கு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மையில வந்து இதற்கான பொறுப்பை அங்கே நிர்வகிக்கின்ற அந்த பொறியியலாளர்கள், கட்டட ஒப்பந்தக்காரர்கள், இந்த வீதிகளை புனரமைப்பதற்கு ஒப்பந்தம் கொடுத்தவர்கள், அதே மாதிரி மாநகர சபை, அதே மாதிரி கச்சேரி, அதே மாதிரி அங்கே இருக்கின்ற வலிகாம எல்லா பிரதேச சபைகள் எல்லாருமே வந்து இதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். என்னன்னு சொன்னால் உங்களுடைய தவறுகள் தான் இவற்றுக்கு எல்லாமே காரணமாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் பணம் வந்தால் காணும், உங்களுடைய பொக்கெட்டில் பணம் வந்தால் காணும், அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் சொத்து சேர்த்தால் காணும் என்று நீங்க இருந்த காரணத்தினால மட்டும்தான் இந்த வெள்ளப்பெருக்கும் இந்த அழிவும் இந்த மக்களுக்கான இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்றேன். இந்த வெள்ளப்பெருக்கு இதோட முடிந்து விட்டது இல்லை, இந்த இழப்பு வந்து விட்டது அப்படின்னு யோசிக்காதீர்கள். என்ன நாளையில இனி வருத்தங்கள் வேற இருக்கிறது, புது வருத்தங்கள். அதே மட்டுமல்லாமல் இந்த பாம்பு, பூச்சி, கரப்பான், அதே மாதிரி முதலை, அப்படி அந்த ஊர்வன எல்லாமே வந்து வெளியில வரப்போகிறது, வீடுகளுக்குள்ள வரப்போகிறது. ஏற்கனவே அண்மையில வந்து நல்லூர்ல வந்திருந்தது. அதே மாதிரி இனி அடுத்தடுத்த கட்டங்களாக அவைகள் வரும். அதை வந்து அவதானமாயிருங்க மக்கள். அதை வந்து நாங்கள் என்னை போல சமூக வலைத்தளங்களின் ஊடாக சொல்கின்ற கருத்து சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க அவதானமாயிருங்க. அதே மாதிரி இந்த குடிக்கின்ற தண்ணிகள் எல்லாத்துக்குமே வந்து குளோரின் போடுறதாக சொல்றாங்க. நிச்சயமாக உங்களுடைய எல்லா கிணறுகளுக்கும் குளோரின் போடுங்க. அதே மட்டும் இல்லாமல் இப்ப வந்து தண்ணீர் குடிப்பவர்கள் தண்ணியை வந்து சூடாக்கி குடிங்க. நாங்கள் சொல்லலாம் இங்கே இருந்து
கொண்டு அங்கே தான் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து வருத்தங்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. உடம்புல அதுக்கு செலவழிப்பது காசு இன்னொரு பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கும். அதனால வந்து அவதானமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை டாக்டர் அர்ச்சுனா அங்கே வர இருக்கிறார். அவருடைய தொலைபேசி இலக்கம் எல்லாமே இதற்கு முதல் வீடியோவில் நான் பயந்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி இலக்கங்கள் எல்லாமே நீங்கள் அவரோட நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மருத்துவ சிகிச்சைகள் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கின்றேன். என்னுடைய இந்த பகிர்வுகள் பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.